என்ன நீ நீங்க எங்க இங்க? ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நைட்ல குரூப் ஸ்டடி பண்றேன்னு பார்த்தா லவ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க போல. யார் அது? சக்தி தானே? இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? நானும் ஏஜை தாண்டி தானே வந்திருக்கேன். இதெல்லாம் இந்த ஏஜ்ல வர்றதுதான். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அண்ணி. பயப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆமா, ஏதோ நேர்ல வந்து வாங்கிக்கோன்னு சொன்னியே, அது என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஓகே, நீ ரொம்ப டென்ஷன்ல இருக்க, நீ கண்டினியூ பண்ணு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். பவித்ரா, பூவை தள்ளி வச்சு கட்டாத, நல்ல நெருக்கமா வச்சு கட்டு. சாமிக்கு போடுற பூ இல்ல. சரிம்மா. கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறக்க போகுது, இன்னும் பூ கூட கட்ட தெரியல. நீ எல்லாம் லைஃப்ல என்ன பண்ண போறியோ? என்னடா கிண்டலா? எந்த வேலையும் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த பூ கட்டுறது அவ்வளவு கஷ்டமான வேலையா? எங்க நீ வந்து கட்டு பார்க்கலாம். நீ மட்டும் ஒழுங்கா கட்டிட்ட, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவ்வளவுதானே? இப்ப பாரு. என்னடா இப்ப புரியுதா பூ கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லன்னு? முடிஞ்சிருச்சு. சம்மந்தியம்மா, என்ன சம்மந்தியம்மா? வாங்க சமந்தி, எப்படி வாங்க, இருக்கீங்க? வாங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஏதோ இருக்கேன். அத்த உட்காருங்க அத்தை. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும், இருங்க, இத வந்துடுறேன். ஆ. இந்தாங்க சம்மந்தி, வர வழியில நம்ம ஏரியால சூப்பரா ஸ்பெஷல் வடை போட்டு இருந்தாங்க, அதான் வாங்கியாந்த. இந்தாங்க எடுத்துக்கோங்க சம்மந்தி. வேண்டாம் சம்பந்தி. அது எப்படியே, நான் உங்களுக்காக தான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க சம்மந்தி. கண்ணு நீ எடுத்துக்கோ, சாப்பிடு, நல்லா இருக்கும். மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள, டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி வடைய நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, சாப்பிடுங்க. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்த? அது ஒண்ணு இல்லவானு, எனக்கும் அந்த பரமுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதான் கோச்சிங்கன்னு வந்துட்டேன். உங்களுக்குள்ள சண்டைனா கோச்சுக்கிட்டு இங்கதான் வருவியா? என்னவானு யாரோ மாதிரி பேசினுக்குற? நான் உன் அம்மா, நீ என் மவ. நான் உன் வீட்டுக்கு வராம வேற யார் வீட்டுக்கிட்ட போவேன்? ஏன் கத்துற? பொறுமையா பேசு. நான் உன் மகனு ஊருக்கே தெரியுமா? சாரி கண்ணு, அம்மா மிஸ்டேக்கா கத்திட்டேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்குறா? அதான் நான் இங்க வந்தேன். அந்த பரமுவா கூப்பிடுற வரைக்கும் இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அம்மா, என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. நீ ஒழுங்கா இப்பவே வீட்டுக்கு கிளம்பு போ. வானு, நீ அடி இப்படி பேசுற? நீ முன்ன மாதிரி இல்லடி. ஆமா, நான் முன்னாடி மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் என்ன காமெடியா பாக்குறாங்க. சீக்கிரமே எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். ஆமா கண்ணு, அந்த வெண்ணிலா வருண் மேட்டர் என்னாச்சு? 2 பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே, பிரிச்சிட்டியா? எங்க, நான் அவங்கள பிரிக்க நினைச்சா 2 அத்தைங்களும் பிளான் பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்க்க பாக்குறாங்க. நேத்து கூட அவளுக்கு ஒரு சுளுக்கு வந்துருச்சுன்னு டிராமா பண்ணி வருண வெண்ணிலா கூட க்ளோஸ் ஆக்க பார்த்தாங்க. ஐயோ, அவங்க ஒண்ணு சேர்ந்துங்கனாங்கன்னா அப்பால அந்த வெண்ணிலாவை இந்த வீட்ல இருந்து துரத்தவே முடியாதே. எல்லாமே அவ கைக்கு போடும். அதுக்குள்ள நீ எப்படியாவது உன் புருஷனோட சேர்ந்துரு, அதான் உனக்கு நல்லது. பாத்துக்கவானே. நம்ம வீட்டுக்கு வர நான் எதுக்கு பயப்படணும்? நீ தூங்கிக்கிட்டு இருப்பியே, சத்தம் கேட்டா உனக்கு டிஸ்டர்பா இருக்குமேன்னு கொஞ்சம் பொறுமையா வந்தேன். அதுக்கு போய் சந்தேகப்படுறியே? நான் சந்தேகப்படலைங்க. கொஞ்ச நாளா நீங்க தான் சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிறீங்க. அடிக்கடி வெளியே போறீங்க, மறைச்சு மறைச்சு போன் பேசுறீங்க, யாருக்கும் தெரியாம அன்டைத்துல வீட்டுக்கு வரீங்க. லீலாவதி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நான் தான் உனக்கு துரோகம் பண்ற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அதுக்கப்புறமும் என்ன சந்தேகப்பட்டா எப்படி? நான் இப்பவும் சொல்றேன், உன்னை மீறி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம தூங்கு. சரி, நான் உங்களை நம்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு ஏன் லேட்டா வந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.
என்ன பதிலே காணோம்? என்ன டிரா பண்ணிட்டு நீங்க எங்க போனீங்க? அது வந்து ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அதான் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு கால் பண்ணேன். நீங்க எப்பவோ கிளம்பிட்டு தான் சொன்னாங்களே. ஆ? ஆமாமா, நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். நம்மளோட அண்ணா நகர் கடையில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நேரா அங்க போயிட்டேன். அண்ணா நகர் கடைக்கா? ம். அங்க எத்தனை மணிக்கு போனீங்க? ஆ? உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு அங்க போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் நானே ஓட வேண்டியதா இருக்கு. லீலா, இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ற? நம்ம அண்ணா நகர் கடை மேனேஜருக்கு தான். லீலா, இந்த நேரத்துல ஏமா அவருக்கு கால் பண்ற? மணி 12 ஆயிடுச்சுமா. இந்த நேரத்துல கால் பண்ணா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. எதுவா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கலாமே. பரவாயில்லைங்க, நம்ம மேனேஜர் தானே, அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட கேக்குறேன். லீலா லீலா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் உண்மையை சொல்லிடுறேன். நானு ஆபீஸ் முடிச்சுட்டு வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கௌதம், ப்ளீஸ் கௌதம், என்னை விட்டு போயிடாதீங்க கௌதம், போயிடாதீங்க கௌதம், போயிடாதீங்க. உங்களுக்கு வேணா என்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கௌதம். நான் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் கௌதம். நம்ம கல்யாணம் வேணா அவசரத்தில் நடந்திருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை முன்னாடி இருந்தே பிடிக்கும் கௌதம். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்கள் கூட எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசையாக வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி தள்ளி வச்சிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் லவ் உங்களுக்கு புரியும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கௌதம், என்னை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம்.